வணக்கம் எல்லாருக்கும் இனிய ரமடான் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் நம்மளை ரமடானுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வாங்க சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. நம்மளும் லேப்டாப் வச்சுட்டு சும்மா தானே உட்காந்துருக்கோம். சரி, அதுக்கு அவங்க கூட போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் மட்டன் பிரியாணின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் நம்ம போகாமல் இருந்துட்டா அந்த மட்டன் கோச்சிக்கும். ஸோ அதனால் எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. அண்ட் ட்ரெடிஷ்னலில் வர சொன்னாங்க. ட்ரெடிஷ்னல் நம்மக்கிட்ட இருக்குது, எடுத்து வச்சுப்போம், அங்கே போய் பார்த்துக்கலாம். வேறுண்ணா அதான் இங்கேருந்து நார்த் யார்க்கில் இருக்காங்க, நான் ஸ்கார்பரோவில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து இப்போ சூரியன் இங்கிட்டு இருக்கா. சரி, ஓகே, எப்படி நடந்து பேசுவோம். அதான் அவங்க நார்த் யார்க்கில் இருக்காங்க, நான் ஸ்கார்பரோவில் இருக்கேன். 1 hour ஆகும் பஸ்ஸில் போனால். போயிட்டு அவங்க 2 o'clock தான் குக் பண்ண ஆரம்பிக்கிறேன்னாங்க. நான் என்னோடய ஆஃபீஸில் லஞ்ச் பிரேக் போட்டிருக்கேன். 1 hour கிடையாது லஞ்ச் பிரேக்கு, இன்றைக்கி எடுத்துப்பேன். போயிட்டு லஞ்ச் பிரேக்னு போயிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு சமைச்சிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ரமடான் செலிப்ரேட் பண்ணிட்டு வர வேண்டியதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாமே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா சும்மா அப்படி வெறுங்கை வீசிட்டு போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் தான் நடுவில் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் சில பேர் சொன்னாங்க, எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி ஏழைகளின் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி கேனடாவில் அழைக்கப்படுற டிம்பிட்ஸ் வாங்கிட்டு போகிறேன். இது எவ்வளோன்னா $10 ஆச்சு. ஒரு 50 உருண்டை இருக்கும் உள்ளே, நல்லாயிருக்கும். ஸோ நான் வேறு ஸ்வீட் எதுவும் பக்கத்தில் கடையும் இல்லை. சரி, இதுதான் கிடச்சிது. அண்ட் அதனால் வாங்கிட்டு போகிறேன். போவோம். ஸோ நார்த் யார்க்கில் இருக்க ஒரு ஏரியா, எனக்கு தெரிஞ்சு நிறையா கெனடியன்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்குது. பார்க்கு எல்லாமே சுற்றி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரீ ஸ்கூலோ ஏதோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வீடு வரணும். பார்ப்போம். அப்புறம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் என்ட்ரிலே எடுத்துருப்பேன். நான் கொடுத்து டிம்பிட்டுங்க கையில் வச்சுட்டு ஃபோட்டோ போஸ்ட் கொடுங்க, அப்போ தான் நம்புவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்லையா? ஆமாம்மா. பாப்பா பாப்பானே வருது, ஏன்னு தெரிலம்மா எனக்கு. ஷெஃப் போடுங்க. இருமா ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஊத்துமா. ஃபஸ்ட்டு கீ போடணும்னு சொன்னியம்மா, போட்டு பார்க்கலாம். ஏம்மா நீ எம்சிமா, நீங்கள் வாங்க. நான் காட்டல, பாப்பா மட்டும் தான் காட்டுறேன். நீ சொல்லுமா. நீ தானம்மா சொல்ல, எம்சி தானம்மா நீ. எதுக்கு இப்போ பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் மூடுங்க. சிரிக்க வேணாம், வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. வணக்கம். நீங்க என்ன எடுக்க ஆரம்பிக்கல? நான் எடுத்துட்டேன். சத்தமா இன்னைக்காவது ஆடியன்ஸ் கேக்குற மாதிரி. நம்ம இப்ப ஸ்பைசஸ் போட போறோம். நாட்டு பசு நெய்யில ஆட்டுக்கறி வறுவல். ஸ்பைசஸ்னா என்னென்ன போட்டீங்க? லவங்க, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பே லீஃப். நம்ம வெங்காயம் போட போறோம். எவ்வளோ குவான்டிட்டி போடுறேன்னு சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் அப்ராக்சிமேட்டா 12 to 13 ஆனியன்ஸ். 12 ஆனியன்ஸ் அவங்களுக்கும் தெரியும். கேஜிலாம் எனக்கு தெரியல. 12 ஆனியன்ஸ். சூப்பர்மா. இது மீடியம் சைஸ் ஆனியன்ஸ். எங்க அம்மாவும் இப்படி தான் சொல்லி ஏமாத்தினாங்க, வெங்காயம் வேற சீக்கிரமா வேகும் அப்படின்னு. நாங்கள் எப்பவுமே காரம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவோம். இருங்க. ஓகே, தம்ப்நெயில் போடுங்க. போடலையா? சூப்பர். போதும் கரண்டி போயிட்டே இருக்கு.
மின்ட் போடுறேன். This is potato. அப்புறம் Potato. அப்புறம் Potato. யூஸ் பண்ணிட்டா நல்லா ஆ. இருக்கு. நம்ம இப்போ கொத்தமல்லி போட போறோம். சரி, நான் இந்த வீடியோ உனக்காக பொறுமையாக உட்காந்து எடிட் பண்ணி நிறையா போடுறேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? கவுண்டர்லாம் வச்சு டைலாக்லாம் போட்டுடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்புறமா போட்டுப்போம். இது ஒரு செம்ம ஹையா இருக்கு. இல்லை அதில் தேவை அவ்வளோண்டு தானம்மா இருக்குது. அது என்னம்மா சேவ் பண்ணி என்னம்மா பண்ணுவோம். வாசம் தான். இதே போடுறோம். சூப்பர்மா, ஓகே. சூப்பர்மா. போடுமா. ஆனால் ஒரு பிரியாணி ஃபீல் கொண்டு வந்துட்டேன். மட்டன் ஸ்டாக். ஆமாக்கா, அந்த பாப்பாவுக்கு வந்து சிக்கன் பொரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. சரி, தமிழ்நாட்டுக்கு யார் 2 பேர் போஸ்ட் கொடுக்குறீங்களா? யார் போஸ்ட் கொடுக்குறா? நீ கரண்டியை எப்படி வச்சு போஸ்ட் கொடுமா. மூஞ்சிலாம் வந்து கண்ணாடியில பார்த்துட்டு வரேன். நல்லா பக்கி மாதிரியே கேட்போம். பேர் நாதி அப்ஷான். நீங்க என்ன அப்ஷான் கூப்பிடுங்க. நான் நதியான்னு கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு நதியா வரல, நதியா வரும். நதியான்னு ஏதோ ஒரு யார் அந்த காலத்தில் ஆக்டரா? நதியா. எதுக்கு போட்ட தண்ணி? ஒரு கப்பு போட்டேன் போதும்ல. அந்த பிள்ளை அதான் எதுக்கு ஊத்துறீங்கன்னு கேட்குறது உங்களை. இது தொட்டு பாருல. இப்பதான் தொட்டு பார்த்தேன். சரி, நம்ம அப்படியே வந்து அதுக்கப்புறம் கவர் பண்ணிக்கலாம். நான் அப்படியே போடுங்க வீடியோலாம் ஆன் பண்ணிட்டேன். அது இருக்குமா பேலன்ஸு? இல்ல அது சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே காலியாக இருக்கும் ஃப்ளேவர். அப்புறம் கேட்பாங்க, பிரியாணியா புதினா சாதமா? நானும் வச்சதில்லை, சும்மா தான் பார்க்குறேன். அது மறுபடியும் பிரியாணி செஞ்சு இலையில போடுவாங்கல்ல, இலையில ரைத்தா மேல கார்னிஷிங் சரியா பார்த்தா நான் இங்க போட்டுறேன். ஃபைன் ஓகே. ஏமா அந்த மட்டன் குக்கர் எடுத்து ஓரமா வச்சா ஈஸியா வைக்கலாம். இல்ல bro, அது கீழ வைக்கணும் bro. இதுதான் போய் பாருங்க. சூப்பர்மா. அவ்வளவுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டியாமா கீழே? இல்ல அது என்ன அப்படியே சிம்ல ஒரு 10 minutes ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 8 minutes அப்படியே உள்ளே வச்சு தம். அவ்வளோதான். அவ்வளவுதான் தம்மா. இப்போ நம்ம மேல வெயிட் வைக்க போறோம். நல்லா உட்கார்ந்துச்சா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆனா இதெல்லாம் நல்லா இல்ல. தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம்மா. அந்த பாப்பா எப்படி தப்பிச்சு அந்த ஜோக் பண்ண சொல்லமா? அதை எடுத்துட்டு வா அப்படின்னா சொல்லிட்டு எடுத்துட்டு வாங்க, கேஷுவலாக எடுத்துட்டு வாங்க, நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது பயங்கரமான வெயிட்டுங்கிறீங்க. இந்த சைடு லைட்டிங் நல்லா இருக்குமா? இந்த சைடு போஸ்ட் கொடுத்துருமா? தரமா. இப்போதான் இலையோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். எப்படி ஏதோ பச்சை கலர்ல இருக்கேம்மா அங்கங்க. சூப்பர்மா. குக்கர் ஒரே ஒரு ஸ்பூன் கீ எடு. ஓகே, பாயம்மா தான் கடையோட, அதுக்கப்புறம் கடையோட மெயின் ஷெஃப். சாப்பிடலையோ? எப்படி இருக்கே பரவாயில்ல, லைட்டா இருக்கோ. எப்படி இருக்கே பரவாயில்ல. இங்க நடுவில் போடு. நான் எடுத்துக்கவா? வருது சுமாரா இருக்குல்ல. 15 வாங்கியிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. சரி ஓகே, டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா. அதான் நாளைக்கு வந்து எல்லாரும் வெளியே நின்றுடணும்.
இது நவீன் ஹரியன் நான் வந்து டெஸ்ட் எடுத்து இல்ல நீ பேசு நானும் இதெல்லாமே அம்மா ஆஃப் போட்டு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுமா? இப்போ பாருங்க. ஆ உன்னை எடுக்கலாமா நீ தாம்மா நான் உள்ளே வந்துட்டு போகிற. எடுத்தாச்சா? எடுத்தாச்சுமா அடுத்த ஐட்டம். ஏதாச்சும் போட்டு எடுக்க ரொம்ப அமைதியாக இருக்கு. இது பாத்து தால்சா சாப்பிடுவீங்களாமா? நிஷாந்த் சாப்பிடுவோமா? டிஜே ப்ரோ இது நிஷாந்த். ஹாய் ப்ரோ டிஜே Bye.